என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ இவர்தான். அழகா இருக்கீங்க, சோ கியூட் யூ லுக்கிங். Thank you. என்ன ப்ரோ கரெக்ட்டா நான் சொன்னது? வேண்டாம், அவர்கிட்ட மட்டும் இது கேட்டாதீங்க. வேண்டாம், எனக்கு உலகமா பதில் சொல்வாரு. வேண்டாம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ இவர்தான். ஓகேங்களா? ஸோ நான் இவரை பார்க்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல எவ்வளோலாம் கலாய்க்க முடியுமோ அவ்வளோ கலாய்ச்சிட்டார். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் கலாய் வாங்குறது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஹில் பி ஸோ ஃப்ரெண்ட்லி. நான் ஆக்சுவலி ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், இதெல்லாம் சொல்லணும் உங்களை பற்றின. அது நான் சொல்லி முடிச்சேன், அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வியை கேளுங்க. எனக்கு இவர் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே பிக் ஸ்டார், பிக் ஸ்டார். அவரை ஒரு நியூ கமரோட நடிக்கும்போது எங்கேயுமே அவருக்கு அந்த தயக்கம்ல பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் டேவே ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இட் வாஸ் ஸோ ஈஸி டு கெட் அலாங். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் பிக் ஹீரோ, பிக் யூனிட், அண்ட் நம்மளுக்கு அவ்வளோ ஒர்க் இருக்கு, லோடட் வித் ஸோ மச் ஆஃப் ஒர்க். நீங்கள் விரும்புகிறீங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் எங்கேயுமே என்னை இவ்வளோ ஒர்க், இவ்வளோ டென்ஷன் இருக்கு, நான் ஒரு பெரிய ஹீரோ, நான் ஒரு இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறீங்க, இந்த டீம் ஒட்டுக்கு எப்பவுமே ஃபீல் பண்ண வச்சது கிடையாது. ஹி இஸ் சச் அ டவுன் டு எர்த் பர்சன். அண்ட் ஐ மஸ்ட் சே, ஒரு 3 படம் நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம், 3-4 படம் ஒர்க் பண்ணிருக்கோம். ஆனால் நாங்களாம் டெய்லியும் பேசுகிற கிடையாது. பட் எப்போல்லாம் நாங்கள் பேசுகிறோமோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி கிளிக் ஆகிடும். இட் இஸ் ஆல்வேஸ் பின் லைக் தட். ஐ எம் ஸோ கிளாட் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு இருக்கான்னு சொல்லும்போது எனக்கு பெருமையாக இருக்கு. ஆனா நீங்களா ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, அப்படியே இருக்காங்க பாருங்க. நம்பிட்டோம். சீரியஸ்லி என்னங்க கரெக்ட் தானே? பாத்தீங்களா, விசில் பதில் சொல்லிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட பர்த்டேல இன்னைக்கு மீட் பண்ண முடிஞ்சது. இத்தனை வருஷத்துல பண்ணாதது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கோம் நாங்க. சூப்பர் 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 சூப்பர். ஆனா வரும்போது ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். என்ன குருஜி? ஓ குருஜி, இவர் என்னோட குருஜி. இவர் சுவாமிஜி தெரியாதா உங்களுக்கு? சுவாமிஜி சொல்லவே இல்லையே. அந்த சுவாமி எப்படி கை காமிச்சோன்னா அவர் கையில டிப்ல பவர் வரும். அது இந்த கையில நம்ம வாங்கி நம்மளுக்கு கொடுத்துருவாரு. கொடுங்க குருஜி, குருஜி ஒரே நிமிஷம். குருஜி பவர் கொடுங்க. இப்படி கொடுத்தன படம் வந்துச்சு பாருங்க பவர். இது இன்னும் 4-5 வருஷத்துக்கு ஆகும். கரெக்டா? இது ஒரு பெரிய ரீசன். சொல்லுங்க, அது நீங்களே. நான் தான் நிறைய பேசிட்டு இருக்கேன், நீங்க சொல்லுங்க. அவங்க சொன்ன மாதிரி அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் விரும்புகிறேன் ஷூட்டிங்கில் மீட் பண்ணேன். ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பர்சன் அந்த இன்னசென்ஸை அதாவது ரேகிங் சொல்லுவோம். நான் காலேஜ் போனது இல்லைங்க, அதனால் ரேக் பண்ணுறது ஒரு காலேஜுக்கு ஒரு நியூ கமர் ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரெஷர்ஸ் வரும்போது அந்த சீனியர்ஸ் என்ன பண்ணுவாங்க. பட் என்ன அந்த இடத்துல அது பண்ணலன்னா கண்டிப்பாக அந்த படம் விரும்புகிறேன் அந்த படம் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான படம். டேரக்டர் என்ன பண்ணாருன்னா எங்களை ரொம்ப சின்சியராக வேலை செய்ய வச்சார். அந்த கேரக்டர் உள்ள இறங்கி ஸோ அந்த என்ன எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சீக்வன்ஸ், நான் மறக்க முடியாது, இவங்களும் மறக்க முடியாது. என்னன்னா இந்த ஆட்டு மந்தை இருக்குங்க, ரொமான்ஸ் சீக்வன்ஸ் எங்கள் டேரக்டர் ஃபீல் பண்ணார். ஆட்டு மந்தைக்கு உள்ள 2 பேர் தலை, ஆட்டோட தலையும் இருக்கும்.